ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட்லேருந்து ஒரு வேறு லெவலான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் தான். ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்னாலே சொல்லவே தேவையில்லைங்க. சேலரிலாம் ஸ்டார்டிங் சேலரி 60,000 1,80,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்னால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமான்னு பயப்பட தேவையில்ல. நிறைய போஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்டிங்கும் இருக்குது. எனி டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிஏ, சிஏஎம் அண்டு பிடெக் முடித்தவங்க, டிப்ளமா முடித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க இந்த ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட்லேருந்து வந்திருக்க போஸ்டிங்க்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்றது ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வேகன்ஸ் வெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். HPCLலேருந்து வெளிவந்திருக்க இந்த வேலை வாய்ப்பு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் March 25 வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சேலரி, எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, குவாலிஃபிகேஷன் என்ன அண்ட் ஏஜ் லிமிட் எல்லாமே இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 30,000 1,20,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதில் வந்து மொத்தமாக 10 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் யூஜி பிஜி முடித்தவங்க வந்து பார்த்திங்கனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் போஸ்டிங் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிவில். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 30,000 1,20,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதில் மொத்தம் வேகன்சி 19 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் 25 வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டு. 3 இயர்ஸ் வந்து டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. அடுத்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல். இதில் வந்து பார்த்திங்கன்னா 207 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் சேலரி 30,000 1,20,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கலில் இன்ஜினியரிங் முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 117 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் குவாலிட்டி கண்ட்ரோல் போஸ்ட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் 3 இயர்ஸ் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர் போஸ்டிங். இதுக்கு மொத்தமாக 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எம்பிஏ பிபிஏ முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 3 இயர்ஸ் முடித்தவங்க பிபிஏலையும், எம்பிஏ ஹெச்ஆர் ஸ்பெஷலைசேஷன் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் அண்ட் சேஃப்டி போஸ்ட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் எனி சயின்ஸ் டிகிரி முடித்தவங்க இல்லை ஃபயர் அண்ட் சேஃப்டி டிகிரி முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போஸ்ட் மொத்தமாக 72 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 4 இயர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ இது வரைக்கும் சொன்ன போஸ்டிங்கில் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 50,000 1,60,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 37 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிவில் இன்ஜினியர் போஸ்டிங். இதுக்கும் சேலரி 50,000 1,60,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. 17 வேகன்சி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். கெமிக்கல் இன்ஜினியரிங் 15 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 4 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃபீஸர் ஃபினான்ஸ் சிஏ. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 50,000 1,60,000 வரைக்கும் 30 வேகன்சிஸ் இருக்குது இந்த போஸ்டிங்க்கு. அண்ட் இதில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடித்தவங்க இல்லை எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்க்கு. அடுத்து ஆஃபீஸர் ஃபினான்ஸ் சிஎம்இ. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. காஸ்ட் அக்கௌண்டன்ட் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனி டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆஃபீஸர் ஃபினான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எம்பிஏவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் எம்பிஏ முடித்தவங்க ஃபினான்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனி டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்க்கு. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸர் ஹெச்ஆர் 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் வந்து ஹெச்ஆரில் இல்லை பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் ஆர் சைக்காலஜி ஆர் மாஸ்டர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெச்ஆர் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கு. ஆஃபீஸர் ஐஏஎஸ் மொத்தம் 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எம்சிஏ முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் 3 ஹிந்தியில் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனி டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த சப்ஜெக்ட்லன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஸ்பெசிஃபிக்காக முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃபீஸர் சிபிஜி ஆப்ரேஷன். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மைக்ரோபயாலஜியில் எம்எஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹெச்ஆர் லீகல் ஆஃபீஸர் போஸ்டிங் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைமாக வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி முடித்தவங்க இல்லை லா டிகிரி முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் மேனேஜர் சேஃப்டி. இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா
இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கெமிக்கல், சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. சீனியர் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் 4 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கெமிக்கல், சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனி டிகிரி முடித்தவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து ப்ரிஃபர்டாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் நாலேஜ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீனியர் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் மேனேஜர் சேஃப்டி கேரளா, இதில் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கோவா, இதில் 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக சீனியர் ஆஃபீஸர் ஆர் அசிஸ்டன்ட் மேனேஜர் சேஃப்டி 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் ஆஃபீஸர் ஆப்ரேஷன் 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் ஆஃபீஸர் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், இந்த போஸ்டிங் 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட்ஸ், இந்த போஸ்டிங்க்கும் 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் ஆஃபீஸர் சேல்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை MBA முடித்தவங்க ஆர் PGDM முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் ஆஃபீஸர் ஹேண்டிலிங், இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடித்தவங்க சிவிலில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் ஆஃபீஸர் ஆர் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் சயின்ஸ், அதாவது MSc முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் ஆர் மேனேஜர் மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் கெமிஸ்ட்ரியில் வந்து MSc முடித்தவங்க இல்லை கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த மேனேஜர் பிளான்ட் ஆப்ரேஷன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல், பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, இதில் இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்க்கு. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் பிளான்ட் மெயின்டெனன்ஸ் போஸ்ட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது சீனியர் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபீட் ஸ்டாக் ப்ரொக்யூர்மெண்ட், இதில் ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா MSc அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க, இல்லை அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடித்தவங்க, இல்லை MBAல அக்ரி பிஸ்னஸ் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்க்கு. நெக்ஸ்ட்டு சீனியர் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கம்பெனி செக்ரட்டரி போஸ்ட் 1 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்சி முடித்தவங்க, லா முடித்தவங்க, இல்லை எனி டிகிரி முடித்தவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்க்கு. நெக்ஸ்ட் மேனேஜர் ஆர் சீனியர் மேனேஜர் சஸ்டைனபிலிட்டி, இந்த வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைம் MBA முடித்தவங்க, MSc முடித்தவங்க, MTech முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த மேனேஜர் டெக்னிக்கல் சர்வீஸ் மேனேஜர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். எதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கலில். நெக்ஸ்ட்டு டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேகன்சி தான் இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜர் 1 வேகன்சி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா MBA முடித்தவங்க எதுலன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸு, மார்க்கெட்டிங், ஆப்ரேஷன், சப்ளை செயின், இதெல்லாம் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எனி டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்க்கு. அடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜர் டேட்டா மேனேஜ்மெண்ட் போஸ்டிங், இதில் 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். MCA முடித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் சைபர் செக்யூரிட்டி போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை MCA முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்க்கு. அசிஸ்டன்ட் மேனேஜர் குவாலிட்டி அஷூரன்ஸ் பார்த்திங்கன்னா 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் MCA முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். மேனேஜரில் வந்து பார்த்திங்கன்னா என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் போஸ்ட்டுக்கு 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் MCA முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் சீனியர் HR வந்து பார்த்திங்கன்னா 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் MBAல HR, பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், சைக்காலஜி, இல்லை மாஸ்டர் இன் பிஸ்னஸ் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த HPCL வெளிவந்திருக்க ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டு கேண்டிடேட்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா HPCLோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம்.
நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட வேலிடான மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கான கம்யூனிகேஷனும் அண்ட் HPCLக்கான கம்யூனிகேஷனும் உங்களுக்கு அது மூலிமா தான் இருக்கும். ஸோ வேலிடான மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுங்க. இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஏதாச்சும் இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டீங்க அப்ளிகேஷனாக, உங்களோட அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா SC ST பேக்வேர்ட் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஃபீஸுமே இல்லைங்க. அன்ரிசர்வ்டு OBC எக்கனாமிக்கலி வீக்கர் இந்த கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஃபீஸும் ப்ளஸ் GST 18% மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1180 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் மோட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், UPI மூலிமா பண்ணிக்கலாம், இல்லை நெட் பேங்கிங் மூலிமா கூட பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட்டு இது மூலிமா ஒன்று பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் HPCLலேருந்து வெளிவந்த ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் எலிஜிபிள்ன்றது இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட வேகன்சி வெப் சேனலில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.